Hello friends, welcome to Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான பிரெட் வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி செய்ய போறோம். இத நீங்க ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம், இல்ல நீங்க பிரேக்ஃபாஸ்டா எடுத்துட்டு போலாம், இல்ல நீங்க ஒரு பிக்னிக் போறீங்கன்னா வெளிய தூக்கிட்டு போலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்துக்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டை, சீனி, பால், பிரெட். இதான் தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு வந்து ஹோல் மீல் பிரெட் எடுத்துர்க்கேன். நீங்க ஒயிட் பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல மல்டிகிரெயின் பிரெட் என்ன பிரெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். 3 முட்டை சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து இதுதான் அளவு அப்படின்னு கிடையாது. எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஹோல் மீல் பிரெட்ன்றதுனால ரொம்ப இனிப்பு இருக்காது. அதனால நான் கூடுதலாக வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊரில் வாங்குகிற ஒயிட் பிரெட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இனிப்பு ஏற்கனவே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பால் ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒரு 2 வைப்பர் சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை டோஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை நம்ம இன்றைக்கி ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணியிருக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி இந்த பிரெட்டெல்லாம் இதுக்குள்ளே முக்கி எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் என்ன இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ரெட்டை வந்து நல்லா நம்ம அந்த பால், முட்டை, சீனி போட்டு அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா அப்படி இதை 2 தடவை முக்கிக்கோங்க. முக்கிட்டு அதை வந்து அப்படியே அந்த பேன் மேலே போட்டுருங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா நல்லா வெந்து வரணும் அது வந்து. ஸோ குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு மறு சைடு திருப்பி போட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ வேகட்டும். நல்லா ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் 10 மினிட்ஸில் செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு திடீர்னு கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெட் இருக்கோ வீட்டில், கண்டிப்பாக பால், முட்டை, சீனி வீட்டில் தான் இருக்கிற ஜாமான்கள் வீட்டில் வச்சு சுலபமாக, ரொம்ப சுலபமாக ஒரு 3 ஜாமான் வச்சு செய்ய முடியும்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இதை வந்து இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அந்த ப்ரௌனிஷாக இருக்குல்ல, நான் அதை தான் சொன்னேன். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இதை நெய் கூட விட்டு சுட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன விட்டு திருப்பி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷாக நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் உங்களுக்கு இன்னொன்று கூட இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுலேயுமே வந்து நம்ம ஒரு சைடு போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம அதையும் எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான பாம்பே டோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இதை நான் வந்து இப்படி ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you with another video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மகில்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.